கரூர் வெண்ணெய்மலை முருகன் கோவில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் முன்னதாகவே கரூர் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த காட்சிகளையும் பார்த்தும் தொடர்ந்து கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். அரசியல் நிர்வாகிகள், பொதுமக்கள் தொடர்ந்து அங்கே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. என்னென்ன கள சூழல் இருக்கிறது அங்கு, இதனால எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டு இருக்கிறது, முழுமையான விவரங்களை வழங்கல. வணக்கம் மேடம். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் கரூர் வெண்ணமலை பாலசுப்ரமணிய கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை கைது செய்த நிலையில் தற்போது கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இங்கு வந்த போலீசார் இங்கு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை வாகனத்தில் அழைத்துச் சென்று தனியார் திருமணத்தில் தங்க வைத்துள்ளனர். இதனால் கரூர் மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.